இருப்பது வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னாவே எவ்வளோ நேச்சராக இருக்குது. கார்டன் தான் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ட்ரன்ஸ் இல்லை, அது எக்ஸிட்டு, இது என்ட்ரன்ஸ். நான் எக்ஸிட்லேருந்து வந்திருக்கேன் வீட்டில். அங்கே பாருங்க, அங்கே ஃபுல்லாக வயலாக இருக்குல்ல, அங்கே மவுண்டெயின். எக்ஸாக்ட்லி இது வீடு இல்லை, அம்மா இங்கே ஏதோ ஒரு வீடு இருக்குது, பெரிய வீடுன்னு நினைக்கிறேன். அப்படியே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொய்யக்கா இருக்கும். கோவா சப்போட்டா நல்லது. இங்கே பாருங்கள், மேங்கோ தெரியுதா உங்களுக்கு? அங்கே குட்டி குட்டியாக இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா அதுவும் சப்போட்டா தான். அது கீரை நிற்குது பார்த்தீங்களா? இது வந்து சம்பங்கி. சம்பங்கி யாருக்கு தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். சம்பங்கி இப்போ இது ஒன்றும் பூ வரலை. பூ வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இது வந்து கனகாபரம். இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும் இந்த பூ வந்து. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, தெரியும். அப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இது வந்து நான் பூ ஒன்று காமிக்கிறேன். அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? இதுதான் அதை பூ. நீங்கள் கண்டுபிடிங்க. அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இதுவே தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிருவீங்க. முருங்கா. இது வந்து மல்லிப்பூ. இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இட்லி பூன்னு சொல்லுவாங்களே, அதான் இது. பாருங்கள், பூ தான். நான் ஒரு பூ காமிச்சிடுறேன். இட்லி பூ. இது இட்லி பூ. இட்லி பூ இது நல்லா இருக்குல்ல? இல்லை கொஞ்சம் அழகாக பெட்டல்ஸ்லாம் விரிஞ்சு நல்லா இருக்குது. இதுதான் இது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடி. இது நீட்டாக இருக்குல்ல, அது நீங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். நான் சொல்லிடுறேன். இது பேர் வந்து கீரை. என்ன கீரைன்னு கேட்டிங்கன்னா தண்டு கீரை. ஓகேவா? இதில் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், இந்த குட்டி செடி. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், பிரிஞ்சால். அதுக்கப்புறமா மெலிசாக இருக்கும்ல பூக்குமே மெலிசா ஜாஸ்மின் மாதிரி. இது வந்து இதுதான் சொன்ன மாதிரி. இது வந்து மல்லிப்பூ. இது வந்து பெருசாக பூக்கிற மல்லிப்பூ. இது பார்த்திங்கன்னா இருங்க, நான் பெருசாக இருக்க மல்லிப்பூ காமிக்கிறேன். பெருசாக இருக்க மல்லிப்பூ எவ்வளோ பெருசாக அடுக்கடுக்காக இருக்குல்ல, இவ்வளோ பெருசு வரும். சில நேரத்தில் எவ்வளோ பெருசு கூட வந்திருக்கு. அப்படியே இப்படி திரும்பி பார்த்திங்கன்னா மெலான். என்ன மெலான்? லெமன். இது வந்து நான் சொல்லிட்டேன். இதுவும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடுவீங்க. இது வந்து கோவா செடின்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. கமெண்ட் பண்ணுங்கள். மேங்கோன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீட்டாக இருக்குல்ல. இது வந்து பனானா ட்ரீ. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனானா தெரியுது. இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பனானா தெரியும். இது கிழங்கு. அங்கே குட்டி குட்டியாக நீட்டாக இருக்குது. இது வந்து மாதுளம் பூலாம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், மாதுளம். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த கார்டனில் அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சாப்பிட்டா முடிக்கு நல்லது. நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து லெமன் அவ்வளோதான். அப்படியே நம்ம இந்த பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வந்தோடனே தென்னை மரம் வச்சுருக்கோம். இன்னும் அவ்வளோ வளரல, ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஓகேவாக இருக்குது. இந்த பக்கம் போகலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கோவா. இது கோவா.
இது வந்து குட்டி குட்டி செடிங்க, துளசின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ட்ராகன் ஃப்ரூட், இது ட்ராகன் ஃப்ரூட் தெரியுதா? அந்த கம்பெல்லாம் கட்டி வச்சுருக்காங்களா, அதெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட். அதுக்கப்புறம் எங்கள் பக்கம் குட்டி குட்டி செடிஸ்லாம் இருக்குல்ல, இது வந்து கற்பூரவள்ளி. இது சாப்பிட்டோன்னா நம்ம நம்மளுக்கு கோல்டு எது இருந்தாலும் போயிடும். இது வந்து கீரை தான் நினைக்கிறேன், கட் பண்ணி போடுவாங்களே, எனக்கு தெரியல இது பேர் தெரியா. அதுக்கப்புறமா இது வந்து தக்காளி செடி அழுகி போயிடுச்சு. இது வந்து சீடு போட்ட முருங்கைக்காய் செடி, சீடு போட்டு வளர்க்குற முருங்கைக்காய் செடி. அது நாங்கள் சீடு போட்டோன்னே வந்துடுச்சு, எப்படின்னு தெரில. அதுக்கப்புறமா இது வந்து பச்சை மிளகாய் காரம், பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்களா பச்சை மிளகாய். அதுக்கப்புறமா இது கீரை, இதுவும் பச்சை மிளகாய். இது தெரியல எனக்கு, குட்டி குட்டியாக போய் அழுகி போகணும். இது குட்டி பூசணிக்காய், டொமேட்டோ தான் இது. இது வந்து கருவேப்பிலை, ட்ராகன் ஃப்ரூட். இது வந்து சும்மா ஃபேஷனுக்காக வைக்கிற செடி. இது இங்கே பார்த்திங்கன்னா இது கோவா செடி. அப்புறமா இது வந்து என்னது பார்த்திங்கன்னா கிழங்கு. இது வளர்ந்து நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். கீழே கிரவுண்டு கிழங்கு, கற்பூரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இது வந்து கோவா. இது பார்த்திங்கன்னா ரேடிஷ், இது பேர் ரேடிஷு, தமிழில் வந்து என்னதுன்னா முள்ளங்கி. இது வந்து நான் தெரியல எனக்கு இது பேர் சரியா. இது டொமேட்டோ, நம்மளுக்கு நிறைய டொமேட்டோ உங்களுக்கு பாருங்கள், தின்னி டொமேட்டோ குட்டி குட்டியாக இருக்குல்ல டொமேட்டோ, பாருங்கள். டில் ஃப்ரம் இயர் டு தேர், அங்கே அந்த லாஸ்ட் இருக்கும் டொமேட்டோ தான் வருது. இதுவும் டொமேட்டோ, அதெல்லாம் ரேடிஷ் நினைக்கிறேன். ரேடிஷ் அதெல்லாம் ரேடிஷ். எல்லாம் அங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி இது அதுன்னா முருங்கைக்காய் மாதிரி இருக்குமே, அது பேர் எனக்கு சரியாக தெரியல. இது அது பேர் என்ன தெரியுமா, சில்லி, க்ரீன் சில்லி. இது வந்து பூ, நம்ம இப்படி அறுத்தோன்னா பால் வருது தெரியுதா, பால் தொட்டுக்கணும், பால் வர்றது சாமிக்கு வச்சு நல்லதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல, சாமிக்கு வச்சு நல்லது. இது வந்து கண்டுபிடிங்க, இது கோவா. இது எல்லாமே கார்னு, பப்பாயா, மீதியெல்லாம் குட்டி குட்டி செடிஸில் எல்லாமே சில்லி தான். இது பேர் எனக்கு சரி, இதை வந்து நீங்கள் கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரெண்டுமே இதுதான். இதெல்லாமே கார்ன் ஃப்ரம் இயர் டு தேர் அண்ட் திருப்பியும் அங்கேருந்து அங்கே அந்த லாஸ்ட்டு தெரியுதா, அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே இப்படி போய் அப்படி இந்த பக்கமாக ரிட்டன் வந்து இது வருது, அவள் தான். இது மல்லிப்பூ. இது நான் உங்களுக்கு இது நான் இந்த செடி தான் உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பார்த்து செடி மிதிக்காமல் போகணும். இப்படி வந்தால் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா. நான் எக்ஸாம்பிள் இது ஓகேவா, இதை நான் பிரிச்சுக்கிறேன் பாருங்கள், உள்ளேருந்து அவ்வளோ அழகாக இது வருது இல்லை, இது காயாக இருக்குது. நான் ஒன்று உங்களுக்கு பள்ளமாக எடுத்து காமிக்கிறேங்க பாருங்கள். ஓகே, நம்ம காம்பு பிரித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சீட்ஸ் வருது. இது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் புளிக்காக இருக்கும். ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியுமா, நம்ம வயிற்றில் நம்ம ஸ்டொமக்கு நல்லா வச்சுக்கோ. எனக்கு பிடிக்கும் அது. ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லுவாங்க, தெரியல எனக்கு ஃப்ரூட்டாக இதுவாக.
அதுவும் அது பார்த்திங்கன்னா இது தக்காளி இன்னும் பிரிச்சுக்க போகிறேன். எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது. இது பேர் வந்து மந்திரம் இது சொல்லுவாங்க. எனக்கு சரியாக தெரியல பேர். எம்மில் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வந்து கெஸ் பண்ணிங்க, இதையும் கெஸ் பண்ணுங்கள். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இதுக்கு தெரியாததெல்லாம் கெஸ் பண்ணுங்க சொல்லிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லாதீங்க, கேட்காதீங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கணும்ல, பார்த்தா மட்டும் போதுமா சும்மா? அதான் அப்படியே இங்கே வேணும் தோல் துப்புணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சேர்த்து சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குட்டி குட்டியாக இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய சாப்பிட்னே இருப்பேன், விட்டிங்கன்னா சாப்பிட்னே இருப்பேன். அவ்வளோ பிடிக்கும். யாருக்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. உங்கள் மம்மிக்கிட்ட கேட்டு பாருங்கள், பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ கூட சாப்பிட்ணும் தான் வரேன். பூ தக்காளி இது வந்து புளிச்சக்கீரைன்னு தெரியுமா? புளிச்சக்கீரை காலைனா அந்த பூ பூக்கும், சாயந்தரம் ஆகிற டைம்னா அப்படியே சீங்க போய்டுங்க பாருங்கள், மொட்டில் இருக்கு. அதுதான் இது. இது வந்து புதினா. பாருங்கள் இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், மஞ்சள் மாலை ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா. இங்கேயும் இருக்குது, இங்கே வருது. அங்கே கூட இருந்துச்சுன்னா காமிக்க காணும், மறந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே எதுவும் பூக்கள்ன்றதுனால தான் அவங்கக்கிட்ட காமிக்கல. இது பார்த்தீங்களா? அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னா அவரைக்காய் தோட்டம்னு சொல்லலாம். அவரைக்காய் தோட்டம், அவரைக்காய் இருக்குது. அவரைக்காய் காஞ்சி போயிருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாவமாக இருக்குது பார்க்கவே, காஞ்சி போயிடுச்சு. நிறைய அவரைக்காய் இருக்குது. இப்போ அவரைக்காய் சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், பூக்கதில்லை அவ்வளோவா. தக்காளி பாருங்கள், முத்தி கருவிடாய் போயிருக்கு. இதுவும் மிளகாய் செடி, மிளகாய் எல்லாமே மிளகாய் தான். மிளகாய் போனதேடி அப்படின்னா பாட்டை போகிறேன் உருகி. இங்கே பார்த்தீங்களா? இது என்னது சொல்லுங்கள், பார்த்தீங்களா? இது என்னதுன்னா இது ஹைபிஸ்கஸ். எவ்வளோ அழகாக ஒயிட் கலரில் இருக்க தெரியுமா? பாருங்கள், நான் பார்க்கல, இல்லை நான் வந்து காலையிலே வந்து இது பண்ணிகிட்ருப்பேன், எல்லாம் போச்சு பாருங்கள், நிறைய இது மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து இது பார்த்திங்கன்னா சம்மந்தி, மேரிகோல்ட், சமஞ்சி. அப்படியே நம்ம பார்த்து மேலே ஏறி பத்திரமா போயிடணுன்னா கத்திரிக்காய் இருக்கும். கத்திரிக்காய் கூட்டம். அதுக்கப்புறமா அங்கே ஃபுல்லாக கத்திரிக்காய். அது வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்குது பார்த்திங்களா? இதோ அது வந்து கனகாபரம் அப்படி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஹைபிஸ்கஸ் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். இது மல்லிகைப்பூ, நான் சொன்னேன்ல பெருசாக பூக்கிற மல்லிகைப்பூ, இதுதான் இது. பெருசாக பூக்கிற மல்லிகைப்பூ பாருங்கள், எவ்வளோ அப்படியே பீஸாக ஒரு பெருசாக. இது நாளைக்கு பூத்துரும். இப்போ நான் எல்லாத்தையும் ஹைபிஸ்கஸை பிரிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ண விடக்கூடாது ஹைபிஸ்கஸ்ஸு. பார்த்தீங்களா? வெள்ளை ஹைபிஸ்கஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம அட்ராக்டிவாக இருக்கும் எல்லாருக்குமே. இங்கே பாருங்கள், ஓ மை காட், பாருங்கள் பூச்சி வச்சிருக்கு, நம்ம கீழே பார்க்கவே இல்லை பாருங்கள். ஸோ சேட்.
பாருங்கள், ஒட்டுது கையில் அப்படியே பூச்சி வச்சிருக்கு. நம்ம இது பாருங்க, உருகி உருகி போனதேடி என் உள்ளம் நீயே, உருகி உருகி போனதேடி என் உள்ளம் நீயே அப்படின்னு பாட்டு பாடிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம நிறைய சிறப்பாக முடியும். இதை வச்சுட்டு இது அங்கே வந்து ப்ளே கிரவுண்ட், எங்களுக்கான ப்ளே கிரவுண்ட். அது தென்னை மரம். இது வந்து பிங்க் கலரில் பூக்குது. சரி நெறிச்சு என்னாச்சுன்னா அதுக்குள்ளே இது எறும்பிச்சு. அது வந்து பூ அவள் தான் குடிச்சிச்சா? இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பிடிச்ச செடி பிடிச்ச செடி, எனக்கு ரொம்ப பிடிச்ச செடி இது. இது வந்து ஸ்டார் ஃப்ரூட். இங்கே பாருங்கள், பூ வச்சிருக்கு, நிறைய பூ இருக்குல்ல. நாங்கள் காய் கூட காமிக்கிறேன், பாருங்கள் பாருங்கள். அங்கே பாருங்க, அந்த பக்கம் நிறைய இருக்குல்ல. சரி ஓகே, இது இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி, நம்ம ஒன்றும் அந்த பக்கம் முடிக்கல. வாங்க வாங்க, இது வந்து என்ன மரம்? வா, இது பட்டன் ரோஸ். இந்த மாதிரி எனக்கு நேச்சர்னால் யாருக்கு பிடிக்கும்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட்டன் ரோஸ், பட்டன் 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 மாதிரி தச்சு போட்டுக்கலாம் போல். நான் பட்டன் ரோஸ் பேர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் பட்டன் ரோஸுன்ட்டு பேர் வந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் மட்டும் இல்லை, லைக்கும் பண்ணணும், ஷேரும் பண்ணணும், கூஜா இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடணும். நிறைய பிடிச்சி எடுத்துக்கிறேன், நம்ம சாமி கேட்கலாம். ஓகே, நான் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பாருங்கள், ஸ்கை எவ்வளோ அழகாக இருக்குது. யூஸ்கியூல் அப்படின்ட்டு தான் கொடுக்குறேன். அப்படியே ஷெட்டு இந்த பாருங்க, நம்ம பிரிச்சொல்ல பறிச்சொல்ல, பிரிச்சோன்னு சொல்லக்கூடாது, பறிச்சோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நம்ம எடுத்துகிட்டு வாங்க ஓடலாம். ஒரு